தலைவாசி போடுவான். இதோ வரேன்னு போய் சொல்லு. சரிதாங்க. இத்தனை வருஷங்களாக இல்லாத அழைப்பு விசித்திரமாக இருக்கிறது. பேராசை பிடித்ததன் காரணமாக நம்மை ஜென்ம பகைவனாக நினைத்திருப்பவன் வீட்டு வாசற்படிக்கு நாம் ஏன் போக வேண்டும்? அக்கிரமம் எத்தனை நாளைக்கு நிலைச்சிருக்குன்னு பார்க்கத்தானே வேணும். நான் போயிட்டு வர்றேன். என்னங்க, எதுக்கு நீங்க ஆத்திரம் இல்லாம பேசுங்க. நம்மால எந்த வம்பும் வரக்கூடாது. ஒத்தவாரி நிலத்துக்கு உரம் வந்து இறங்கி இருக்குதுங்க. எசமா வந்து பார்த்து விட்டா எரு அடிச்சு போடலாமுங்க. பருத்தி விலை கொஞ்சம் ஏத்தமா இருக்குதுங்க. இன்னைக்கே தூக்கி விட்டா ரொம்ப நல்லதா இருக்குமுங்க எஜமா. மானம் கொஞ்சம் அப்பா இருக்குங்க. ஓட புஞ்சிக்கு கரையை போட்டுவிட்டா அப்புறம் கைட்டமா இருக்காதுங்க. எஜமா உத்தரவை எதிர்பார்க்கிறோமுங்க. என்னங்கடாது? காதரிக்குது கையால சுரியலாமான்னு கேக்குறீங்களாடா? சோம்பேறி பசங்களா, எதை எப்படி செய்யணுமோ அப்படி பார்த்து செய்யுங்கடா. நான் வந்து பாக்குறேன். பாக்குறேன். மைத்துனரே, என்னை அழைக்கிறாமே. வந்தவரை வான்னு கேட்க கூட மரியாதை தெரியலையே. மரியாதை வர்றேன். அகையாளியா இருந்தாலும் வீடு தேடி வந்துட்டா ஒரு மனுஷனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது பண்பு மைத்துனரே. பண்பு? அடுக்கடுக்க அக்கிரமம் செய்யறது கூட ஒரு பண்பு. அடுக்கடுக்க அக்கிரமமா? யார் செய்தது? யாரா? மாயாண்டி மைத்துனரு இதுதான் பூலோகமான்னு கேட்கிறார். சொல்லு சொல்லு மைத்துனரே, என்ன சொல்றீர்? நல்லவங்களுக்கு நான் பச்சை கிளி, பாய நினைக்கிறவங்களுக்கு நான் பாம்பு. இத உம்ம மகனுக்கு தெரியல. என்ன தீண்டிட்டான். பாம்பு கடிக்க நினைச்சிருக்கும், அவன் அடிச்சிருப்பான். அதனாலயா உம்ம மகனை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. இல்ல நான் பொல்லாதவனா மாறிடுவேன். பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது. அஞ்சாதா? பின்னாலே என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆனாலும் என்னையா? மரியாதையா சொல்றேன், உன் மகனை என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்ல முடியுமா? முடியாதா? தலை துண்டிச்சு தரையில விழுந்தாலும் என் மகன் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க மாட்டான். பிள்ளை வர்றேன். போறியா? ஏமாண்டி அந்த கழுட்டு பய திமிர பாத்தியா? சரி, அவன் நஞ்ச குஞ்ச தோப்பு அத்தனையும் க்ளோஸ் பண்ணி போட்டு. சரிங்க. சரிப்பா. அப்பா ஏனம்மா போனார்? எதற்காக போனார்? அந்த கேடு கட்டவன் அழைப்பது, இவர் அவன் வீட்டு வாசலை மிதிப்பது என்ன தேவையம்மா இப்போது? போனால் என்ன முத்தையா, சொந்த மைத்துனன் தானே. மைத்துனன் என்ன மரியாதையுடன் அழைத்திருந்தால் நாமும் மாலை மரியாதையோடு போய் பார்த்திருக்கலாம். அவன் பண்ணையார் இந்த மமதில் அழைத்திருக்கிறானம்மா. அங்கே அப்பா ஏன் போக வேண்டும்? அப்படி பார்க்க வேண்டும் என்றால் அவன் இங்கே வரட்டுமே. வரத்தான் போறான். அந்த காலமும் கூடிய சீக்கிரம் இருக்கு முத்தையா. உங்களை எதுக்கு கூப்பிட்டான்? உன்னை பற்றி முறையிடுறான். என்ன சொன்ன? முத்தையா அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? என்னது மன்னிப்பா? என்ன சொல்லிட்டு வந்தீங்க? தலை துண்டிச்சு தரையில விழுந்தாலும் ஏமாக உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டே வந்திருக்கேன். அப்பா, நீங்க ஏன் அப்படி பேசுனீங்க? நான் போனதுனால வாயால பேசிட்டு வந்தேன். உன் மகன் போயிருந்தா மறுபடியும் கையால பேசிட்டு வந்திருப்பான். நல்ல தகப்பனும் மகனும் வம்பை விலைக்கு வாங்குகிறீர்களே தவிர குறைக்க மனம் இல்லையே. ஒரே உலை வைத்து பொங்கி ஒரே இலையில் சாப்பிட்டு ஒரே நிலையில் வளர்ந்த குடும்பம்.
சொல்லணும்னே சொல்றது. ஏன் என்ன சமாச்சாரம்? நம்ம தோட்டத்துல இருந்த மாஞ்செடி பலா செடி வாழை மரம் எல்லாத்தையும் இந்த படுவாய் பசங்கள வெட்டி சாய்ச்சிட்டு போயிட்டாங்க. மீனாட்சி பாத்தியா, நான் சொன்னது சரியா போச்சா? அந்த பழகால முத்தைய மன்னிப்பு கேட்காதனால அந்த மடப்பசங்களை சும்மா விடக்கூடாதுப்பா. வாவேரா ஒரு முத்தையா, நடந்தது நடந்து விட்டது. இன்னும் என்ன செய்கிறான் என்று பார்க்கலாம். எப்படி வாழ வேண்டிய குடும்பம் 15 வருடங்களுக்கு முன் பொங்கல் திருவிழாவிலே வழக்கமாக பெற்று வரும் முதல் மரியாதைக்காக பணச்சிறுக்கை வைத்து பறித்துக் கொள்ள முயன்றான். வேண்டுமென்று கேட்டிருந்தால் விட்டுக் கொடுத்திருக்க மாட்டோமா? அதிலிருந்து காடு கரை வயல் வரப்பு நீர்ப்பாய்ச்சல் எல்லாவற்றிலும் கெடுதல் செய்ய ஆரம்பித்து விட்டான். சீரோடு வாழ்ந்த ஒரே குடும்பம் 2 கூறாகிவிட்டது. கூடியிருந்த காலத்தில் அத்தான் அத்தான் என்று உங்களிடம் ஓடி வருவானே, மருமகன் மருமகன் என்று முத்தையனை தூக்கி மடி மீது வைத்து கொஞ்சுவானே, அவன் மனதில் பேராசை பிடித்ததால் தானே எல்லாம் மாறிவிட்டது. மாறிவிட்டதடி மனது. ஆறிவிட்டதம்மா காப்பி. செங்கமலம், அவர் பேசும்போது நான் அசைந்ததை பார்த்தாயா? நான் எங்கம்மா அதை பார்த்தேன்? பட்டார் பட்டார்னு 4 குண்டு வெடிச்சது, அந்த சத்தத்தை தான் கேட்டேன். அடுத்தவர்கள் வீட்டுக்குள் வந்து அடித்து விட்டு ஓடுவதென்றால் அழுத்தமான நெஞ்சுதான். அதிலும் இவர் பெரும் பணக்காரர். இவர் தலையசைத்தால் கிராமமே அசையும். அவனோ பராரி, வலுவான கையும் வைரம் பாய்ந்த நெஞ்சும் தவிர வேறு துணையே இல்லாதவன். ஆமாடி, தேக்குமரம் போல திரண்டு உருண்ட தேக கட்டி தசினார்கள் எல்லாம் துடிதுடித்துக் கொண்டிருக்கும் தங்க மேனி, பூர்ண சந்திரோதயத்தால் மெருகு போட்டது போன்ற பளபளப்பு. அவர் அங்க அசைவு ஒவ்வொன்றும் 1000 கதைகள் சொல்லுகிறதடி. அம்மாமோ, எங்கேயோ போறீங்களே, கொஞ்சம் நில்லுங்க. உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் உங்களை பொன்னால பூட்டி வச்சிருக்கிறாரே பண்ணையார், அவருக்கு இவர் என்னம்மா வசதி? பொடி பைத்தியக்காரி. பொன் கொடுக்கும் வசதி உள்ளவர்களிலே பலர் காதலனும் கண் கொடுக்க சக்தியற்றவர்கள். ஆக மொத்தம் கூட்டி கழிச்சா அவர் மீது உங்களுக்கு காதல், அவ்வளவுதானே? காசையும் காதலையும் கூட்டாதே, கழி. காதலின் சக்தியை கழிக்காதே, ஆசை மனதை பெருக்கு. இதென்னம்மா கிறுக்கு? இப்போதே போ. எங்க இருக்கிறார், என்ன அவர் குணம் எல்லாம் தெரிந்து வா. சரிம்மா. ஐயா, ஏன் சிவகாமி வண்டியில வந்தாலும் நடந்து வந்தாலும் மெதுவா வர்ற பழக்கமே இல்லையா? இல்லை. இல்லையா? அப்ப சரி. அப்போ இனிமே நீ வரும்போது பாதையில எல்லா போக்குவரத்தையும் நிறுத்திட வேண்டியதுதான். அத்தான். என்ன சொல்றாங்க? அத்தான், அன்று ஏற்பட இருந்த ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றிய உங்களுக்கு பரிசா வாங்கிக்கிறேனே. ஆனா கொடுக்கிற பரிசை கொஞ்சம் பார்த்து கொடுத்துரு. சிவகாமி, விடுங்களத்தான், விடுங்களத்தான். இது என்ன விளையாட்டு? நான் நீங்கள் என்று அந்த கத்தாழைக்குள்ள உரிமை எனக்கு எங்கே இருக்கிறது? உங்களுக்கு இல்லாத உரிமை வேறு யாருக்கு உண்டு? இருக்கலாம் சிவகாமி, ஆனால் நம் இருவர் குடும்பத்திற்குள்ள பகையை நினைத்தால் எந்த பகையும் நம்மை பிரித்து விட முடியாது. ஏன் சிவகாமி, நீ அடிக்கடி இந்த பக்கம் வர்றியா? அப்போ இனிமே 2 பேரும் தினமும் சந்திக்கலாம். நேரமாயிடுச்சு, நான் வரமாட்டேன். எங்கிட்ட மோதல நீ கொசு, நீ என்ன நினைச்சிருக்க? உங்க தாத்தா வந்தாலும் மோதவன்னா மோத கையை போட்டுவேன்.
என்ன அநியாயம்? எங்க எல்லைக்குள்ள வந்தீங்களா?